என்ன துன்பம் வந்தாலுமே உம்மை தானே நேசிக்கின்றேனே. என்ன துன்பம் வந்தாலுமே உம்மை தானே நேசிக்கின்றேனே. உம்மை விட்டு போகவே மாட்டேன், உம்மை விட்டு போகவே மாட்டேன். ஒரு அற்புதத்தை செய்யும் ஐயா, என்ற கண்ணீரை துடையும் ஐயா. ஒரு அற்புதத்தை செய்யும் ஐயா, என்ற கண்ணீரை துடையும் ஐயா. என்ன துன்பம் வந்தாலுமே உம்மை தானே நேசிக்கின்றேனே. நன்றி ஆண்டவரே. இந்த நாளிலும் கூட பிரியமுள்ள ஒரு ஆராதனை என்ற தலைப்பிலே கர்த்தருடைய வார்த்தையை ஒரு படிப்பாகவும் ஒரு தேவ செய்தியாகவும் கலந்து 2 வாரங்களுக்கு நான் உங்களோடு பேச விரும்புகிறேன். இது ஒரு நீண்ட செய்தி, அதிக நேரத்தை நான் எடுக்காமல் பிரித்து உங்களோடு நான் பேச விரும்புகிறேன். ஆராதனையை குறித்து ஆண்டவர் உங்களோடு இடைப்படுவாராக. அல்லேலூயா. யாரை நாங்கள் ஆராதிக்க கூடாது, யாரை நாங்கள் ஆராதிக்க வேண்டும், நாங்கள் ஆராதிக்கிறவரை எப்படி ஆராதிக்க வேண்டும், இப்படியான எல்லா கேள்விகளுக்கும் இந்த வார்த்தையில கர்த்தர் உங்களுக்கு பதில் கொடுப்பாராக. கையொத்தி சொல்லுங்க ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் விரும்புகிறது ஒரு உண்மையான ஆராதனையை கர்த்தர் விரும்புகிறார். ஹல்லேலூயா சொல்லுங்க. இன்றைக்கு ஆராதனை என்று சொல்லும் பொழுது நாங்கள் என்ன சொல்லுகிறோம்? அங்கே பாண்டி ஆரம்பத்திலே வழி நடத்துகிறார், வழி நடத்தின பிறகு எழும்பி துதிக்க பண்ணுகிறார். அதை ஆராதனை என்று சொல்லுவோம். சிலர் சொல்லுவார்கள் ஞாயிற்றுக்கிழமை காலை 9 to 12 மணி மட்டும் ஆராதனை என்று சொல்லுவார்கள். உண்மைதான், எதென்றாலும் சரிதான். ஆனால் உண்மையிலேயே தேவனுடைய பிள்ளைகளுக்கு 24 மணித்தியாலமும் ஆராதனையோடு தொடர்பு பட்டிருக்கிறது. அது நீங்க கையை உயர்த்தி துதிக்காமல் இருக்கலாம், சேனையின் கர்த்தர் பரிசுத்தர் என்று சொல்லாமல் இருக்கலாம். ஆனால் ஆராதனையோடு எங்களுடைய வாழ்க்கை தொடர்பு பட்டி இருக்கிறதை இந்த நாளிலே கர்த்தருடைய வார்த்தையிலிருந்து நான் உங்களோடு பேசுவேன். அல்லேலூயா, கையெத்தி சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. கடைசி நாட்களில் ஆண்டவர் ரகசியமாக இந்த சபையை எடுத்த பிறகு இங்கே மிஞ்சிற ஆட்களுக்குள்ளே வரப்போற பெரிய பிரச்சனை ஆராதனை வணக்கத்தில் தான் பிரச்சனை வரப்போகுது. அந்தி கிறிஸ்துவ வணங்குகிறதா அல்லது கிறிஸ்துவுக்காக வாழுகிறதா, இதுல தான் பிரச்சனையே உருவாக போகிறது. இன்றைக்கும் எங்களுடைய சமூகங்களில் பாருங்கள், இங்க இருக்கிற சபையை நாங்கள் ஆதரிப்பதா, இந்த வணக்கங்களில் தான் எல்லாருக்கும் பிரச்சனைகள் வருகிறது. முஸ்லிம் இனத்தவர்கள் தங்களுடைய வணக்கத்தை பரிசாக சொல்லுகிறார்கள், கிறிஸ்தவர்கள் தங்களுடைய வணக்கத்தை பரிசாக சொல்லுகிறார்கள், இந்துக்கள் தங்களுடைய வணக்கத்தை பரிசாக சொல்லுகிறார்கள். இன்றைக்கு உலகமே பிரிஞ்சிருக்கிறது. எதனாலே? வணக்கங்களினால, ஆராதனைகளினால தான் இந்த உலகமே பிரிஞ்சிருக்கிறது. சபையை எடுத்துக்கொண்டால் சபைகளுக்குள்ளும் பிரிவுகள் எதால வருகிறது? இந்த ஆராதனையால தான் சபைகளுக்குள்ளே பிரிவினைகள் வருகிறதை நாங்கள் பார்க்கிறோம். ஒரு சகோதரி ஒரு கடந்த நாட்கள் என்னோட கூட சொன்ன, பாஸ்டர் என்னதான் சொன்னாலும் உங்களுடைய சபையில இருக்கிற ஆராதனை எங்கட சபையில இல்லை. எங்கட சபையில 5 நிமிஷத்தோட முடித்து விடுவார்கள், எங்கட சபையில பாட்டோடு முடித்து விடுவார்கள், எங்கட சபையில ஒரே அல்லேலூயா அல்லேலூயானே சொல்லிக்கொண்டு, இப்படி ஆராதனைகளில் தான் குழப்பங்களும் சபைகளுக்குள்ளே இருக்கிறது. ஆகவே இந்த குழப்பங்கள் எல்லாவற்றிற்கும் ஆண்டவர் இந்த நாளில் உங்களுக்கு பதில் கொடுத்து நீங்கள் ஒரு பக்தியுள்ள ஆராதனை செய்ய கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வாராக. அல்லேலூயா சொல்லுங்க. ஏனென்றால் நானும் நீங்களும் ஆராதிக்கிறவர் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் எங்களில் அன்புள்ள தெய்வம், எங்களுக்காக ஜீவனை ஒப்பு கொடுத்த தெய்வம். நாங்கள் கல்லை ஆராதிக்கவில்லை, நாங்கள் தடியை ஆராதிக்கவில்லை, இங்கே ஒரு மரத்தால் செய்யப்பட்ட இந்த சிலுவையை நாங்கள் ஆராதிக்கவில்லை, இங்கே உங்களுக்கு ஊழிய நடத்தி கொண்டிருக்கிற போதகரை ஆராதிக்கவில்லை. எங்களுக்காக ஜீவன் கொடுத்து 3 நாள் உயிரோடு எழுப்பின
எங்கள் தெய்வத்தை நாங்கள் ஆராதிக்கிறோம். ஹalleluya ஹalleluya. ஆகவே அந்த ஆராதனை கர்த்தருக்கு எப்படி இருக்க வேண்டுமாம்? பிரியமாய் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். பிரியம் என்று சொன்னால் நீங்கள் ஆராதிக்கிற அந்த ஆராதனையை கர்த்தர் ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்க வேண்டும். ஆதாரமா எபிரேயரில் படிக்க போகிறோம். ஆதார வசனம் எபிரேயர் 12வது அதிகாரத்தில் இருக்கிறது. எங்களுடைய ஆராதனையை எப்படி இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிற செய்திக்கான ஆதார வசனம் எபிரேயர் 12:28-29 தெளிவாக வாசித்து உதவி செய்யுங்கள். எபிரேயர் 12:28-29. நன்றி ஆண்டவரே. ஆதலால் அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுகிறவர்களாகிய நாம் பயத்தோடும் பக்தியோடும் தேவனுக்கு பிரியமாய் ஆராதனை செய்யும்படி கிருபையை பற்றிக்கொள்ள கடவோம். நம்முடைய தேவன் பட்சிக்கிற அக்கினியாய் இருக்கிறாரே. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. வார்த்தை சொல்லுகிறது அழிவில்லாத ராஜ்யத்தை பெறப்போகிற நானும் நீங்களும். கையெழுத்து சொல்லுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. நாங்கள் எல்லாரும் சாகத்தான் போகிறோம். எல்லாரும் செத்து கொண்டுதான் இருக்கிறார்கள். ஆனால் நாங்கள் என்னத்துக்கு சாகிறோம்? பாஸ்டர் கவனி, நாங்கள் என்னத்துக்கு சாகிறோம்? நாங்கள் என்னத்துக்கு சாகிறோம் என்றால் பரலோக ராஜ்யத்திற்காக சாகிறோம். ஆமென். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. நீயும் நானும் செத்த பிறகு எங்களுக்கு ஒரு ராஜ்யம் கிடைக்கிறது. அந்த ராஜ்யம் நித்திய ராஜ்யம் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. என்ன கவனிங்க சொல்லுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. அந்த ராஜ்யத்துல என்ன இருக்குமாம்? ஒளிமயமாய் இருக்குமாம் அந்த ராஜ்யம். ஆமென். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அங்கே சூரியனும் இல்லை, சந்திரனும் இல்லை. அங்கே எப்பவும் ஆண்டவருடைய முகத்தின் பிரகாசமே வெளிச்சமாய் அந்த ராஜ்யத்துக்கு இருக்கும். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. கையெழுத்து சொல்லுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. அந்த ராஜ்யத்திலே துக்கம் இல்லை. ஆமென். அந்த ராஜ்யத்திலே கண்ணீர் இல்லை. ஆமென். அந்த ராஜ்யத்திலே கவலை இல்லை. ஆமென். கணவன் மனைவி உறவு இல்லை. ஆமென். அடிபாடு இல்லை. ஆமென். அந்த அழிவில்லாத நித்திய ராஜ்யத்திற்கு கர்த்தர் என்னையும் முன்னே கொண்டு போகிறபடியால் இந்த சபையில கர்த்தரங்களை ஆயத்தப்படுத்துகிறார். ஆமென். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. சபையில தன்னுடைய மனவாட்டிய கர்த்தர் என்ன செய்கிறார்? ஆயத்தப்படுத்துகிறார். ஒரு கல்யாணத்திற்கு ஒரு மணமகள் அங்கே அலங்காரம் செய்ய வேண்டும் என்று சொன்னால் அந்த அலங்காரம் செய்கிறவர் 3 நாளைக்கு இப்படி இருங்க, 5 நாளைக்கு இதை குளியுங்க அப்படி சொல்லுகிறது போல அழியாத ராஜ்யத்துக்கு போகிற உங்களை இந்த சபையில ஒரு ஊழியக்காரன் மூலமாய் கர்த்தர் தகுதிப்படுத்தி கொண்டிருக்கிறார். ஆமென். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஆகவே அந்த ராஜ்யம் உனக்கு இருக்குது என்பதை நீ நினைத்து கர்த்தரை எப்படி ஆராதிக்க வேணும்? பயத்தோடும் பக்தியோடும். கையெழுத்தி சொல்லுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. சொல்லுங்க. பயத்தோடும் பயத்தோடும் பக்தியோடும். பக்தியோடும். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தரை ஆராதிக்கும் பொழுது எங்களுக்கு என்ன இருக்க வேணுமா? ஒரு பயம் இருக்க வேண்டும். ஏன் அடுத்த வசனம் சொல்லுகிறது அவர் பட்சிக்கிற அக்கினி. அக்கினி. இப்ப பேய் என்று சொல்றேன் தானே, பேய் பிடிச்சிட்டது, செய்வின பண்ணிட்டான், சூனியம் பண்ணிட்டான், இதெல்லாம் ஆவிகள். இந்த ஆவிகள் கவனிங்க, என்ன என்ன பாத்தீங்கன்னா உங்களுக்கு விளங்கும். இந்த ஆவிகள் முதல் எப்படி இருந்துச்சு? இந்த பேய் முதல் எப்படி இருந்துச்சு? பேய் படைச்சார் ஆண்டவர்? இல்ல, பேய் படைக்கல. ஆண்டவர் பிசாசை படைக்கவே இல்லை. தூதர்களை படைத்தார் என்று சொல்லப்படுகிறது. தூத கணங்களை உண்டாக்கினார். அப்ப தூத கணங்களை பாருங்கள். இசை வாசிக்கிறதுக்கு ஒரு ஆள், அதுல பாடல் குழாமுக்கு ஒரு ஆள், இப்ப நான் ஒரு சுவர் பூசுறதுக்கு ஒரு ஆள், இன்னொரு சுவர் பூசுறதுக்கு ஒரு ஆள், மண் பூசுறதுக்கு ஒரு ஆள் என்று பிரிச்சு பிரிச்சு விட்ட மாதிரி ஆண்டவர் என்ன செய்தார் என்றால் ஒவ்வொரு தூதர்களை பிரிச்சார். அதுல பிரதானமா 3 தூதர்களுடைய பிரிவுகள் எங்களுக்கு தெரியுது, நிறைய பேர் எங்களுக்கு தெரியாது. ஒன்று கபிரியல் தூதன், இன்னொன்று மிகாவேல் தூதன், இன்னொன்று லூசிபர் தூதன். இப்ப கவனிங்க, என்ன பாருங்க, என்ன பாருங்க. 7 படிக்கிற பிள்ளைகள் இது உதவும். கபிரியல் தேவதூதனுக்கு கீழே ஒரு 1000 தூதர்கள் இருப்பார். கபிரியல் என்பவர் தலைவர். அவருடைய பொறுப்பு என்னவென்று சொன்னால் நல்ல செய்திகள் எங்கெங்கெல்லாம் கொடுக்கப்பட வேண்டுமோ அதெல்லாம் அவருடைய வேலை. அல்லேலூயா. அப்படின்னு சொன்னால் ஒரு பிரசங்கி, அதான் கபிரியல் தூதனுக்கு கீழே. அடுத்தது மிகாவேல். மிகாவேல் ஆர்சியில சொன்னா மைக்கேல் என்று சொல்லுவாங்க. மைக்கேல் என்று சொல்லுவாங்க. அதனால நம்ம ஆர்சியில சேர்ச்சில் பார்த்தீங்கன்னா மைக்கேல் தூதன் நிற்பார், கீழுக்கு சாத்தான் நிற்பார், அவர் வாளோட நிற்பார். மிகாவேல் தூதன் வந்து யுத்தத்தின் தூதன். அவர் வந்து யுத்தம் பண்ணுகிறது. ஏதாவது பிரச்சனைகள் வரும் பொழுது அவர் தான் போய் அங்க நீட் பண்ணி விலக்கி விட வேண்டிய ஒரு பணி அவருக்கு கொடுக்கப்பட்டது.
அடுத்தது வந்து லூசிபர் தூதன். இப்ப லூசிபர் பேரை கேட்டாலே அருவருக்குது. ஆனால் அதுக்கு முன்னுக்கு அது அருவருக்கவில்லை. எப்படி மிகாவேல் கபிரியல் தூதன் பேர் நல்லதா இருந்ததோ அதே போல லூசிபர் தூதன் பேரும் நல்லதா இருந்துச்சு. லூசிபருக்கு கர்த்தர் கொடுத்த வேலை என்னன்னு சொன்னால், அந்த அழிவில்லாத அந்த பரலோக ராஜ்யத்துல தன்னுடைய தூத சேனைகளோட இருந்து பரிசுத்தர் 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 என்று கர்த்தரை ஆராதிப்பது. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. கையெழுத்தி சொல்லுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. எல்லாரும் பாடல் குலாமா மைக்க பிடிச்சா அது அழகா இருக்கு. அதான் 2 பேரும் 3 பேருக்கு மைக்க கொடுக்கிறேன். அதே போல ஆண்டவர் இந்த லூசிபருக்கு ஆராதனையை கொடுத்தார். இப்ப நீங்க யோசிச்சு பாருங்க, இந்த கபிரியலா, இந்த மிகாவேலா, இந்த லூசிபரா, யார் ஆண்டவர் அடிக்கடி பார்ப்பாங்க? லூசிபர். ஆண்டவர் ஏண்டா ராஜ்யத்தில் ஆண்டவர் இருக்கிறார். ராஜ்யத்துக்குள்ளே வேலை யாருக்கு? லூசிபர். ராஜ்யத்துக்குள்ளே வேலை. அவரை வேதம் சொல்லுது, உன்னில் ஒரு பழுதும் இல்லை, நீ அக்கினியாக இருந்தாய், நீ புஷ்பராகம் மதுரம் இருக்கிற இடத்துல உன்னை நான் உண்டாக்கினேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்ப ஆண்டவர் இந்த லூசிபரை உண்டாக்கல ஒரு சிறப்பானவனாக. இப்ப பாருங்க, ஒரு போதகர் ஒரு ஊழியக்காரனை நம்பி ஸ்டேஜ்ல விடுறார் என்றால் ஒரு நம்பிக்கையோட விடுவார். இவன் ஒரு நல்ல நிலைக்கு வர வேண்டும், நல்ல ஒரு கட்டத்துக்கு வர வேண்டும். அதை விட மேலான எண்ணத்தோட கர்த்தர் என்ன செய்தார்? எல்லா தூதர்களை விட இந்த லூசிபரை கனப்படுத்தி மேன்மைப்படுத்தி அவனை ஆராதிக்கிற பொறுப்பை கொடுத்த பொழுது அவனுக்குள் என்ன வருகிறது? பாவ சிந்தனை வருகிறது. என்ன வருகிறது? பாவ சிந்தனை. பாவம் செய்யலாம். என்ன வருது? பாவ சிந்தனை. அந்த பாவ சிந்தனை என்ன சிந்தனை? ஆண்டவரையே நாங்கள் எந்த நேரமே துதிச்சு கொண்டிருக்க வேணும். அவர் மட்டும் பெரிய சிங்காசனத்தில் இருந்து கொண்டு அவருக்கே நான் அல்லேலூயா சொல்லிக் கொண்டிருக்க வேணும். அப்படி அவன் மாத்தி பார்க்கிறான். நானும் ஒரு சிங்காசனத்தில் இருந்து என்ன கொஞ்சம் பேர் இப்படியே புகழ்ந்தால் எப்படி இருக்கும்? அந்த சிந்தனை அவனுக்குள்ள வருகிறது. அந்த சிந்தனை வந்தவுடனே ஆண்டவர் என்ன செய்கிறாராம்? அவனை பூமிக்கு தள்ளி விடுகிறார். என்ன விடுகிறார்? தள்ளி விடுகிறார். அவனோட கூட கொஞ்சம் பேர் பாருங்க. ஜோன்சன் எழும்பி என்னை பற்றி கொஞ்சம் கதை கேட்கல. ஜோன்சன் மட்டும் இல்ல, கடைசி ஜோன்சன் சொல்லு கேட்கிற ஒரு 10 பேர் இருப்பாங்க. பாண்டியனை சொல்லு கேட்கிற ஒரு 5 பேர் இருப்பாங்க. அப்ப இந்த லூசிபர் தூதனோட என்ன செய்தாங்க? ஒரு கொஞ்சம் பேர் விழுந்தாங்க. அவங்க தான் இப்ப என்னவா இருக்கிறாங்க? பிசாசா இருக்கிறாங்க. பிசாசா மாறிட்டாங்க. ஆண்டவர் தள்ளிட்டா அவங்க பிசாசா மாறிட்டாங்க. அதுல ஒரு பகுதி எங்க நிக்குது? வானத்துல நிக்குது. வானத்துல நிக்கிற ஆவிகளுடைய வேலை என்ன தெரியுமா? இந்த பூமியிலிருந்து யாராவது ஜபிச்சா, பாஸ்டர் ஜபிச்சா, நீங்க ஜபிச்சா, அந்த ஜபம் அங்க போகாதபடி என்ன செய்யறது? தடுக்கிறது. அதைத்தான் அங்கே இந்த மிகாவேல் தூதன் என்ன செய்கிறான்? எல்லா தடைகளை நீக்கி எங்களுடைய ஜபங்களை கர்த்தர் சமத்து கொண்டு போகிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. தானியேல் ஜபிச்சான், உடனே கர்த்தர் பதில் கொடுத்துட்டார். பதில் மேல இருந்து கீழே வருகிறது. ஆனா தானியேல்ட்ட வரல. ஏன்னா மேல பிசாசு பிளக் பண்ணி வச்சிருக்கிறான். ஆனா தானியேல் என்ன செய்யறான்? 21 நாளை ஜபிச்சு கொண்டிருக்கிறான். அப்ப 21 நாள் முடிய கபிரியல் தூதன் தானியேலை தட்டி சொல்றார், இந்தாப்பா பதில். அப்ப தானியேல் கேட்கிறான், நான் 21 நாள் எல்லாம் ஜபிச்சு கொண்டிருக்கிறேன். அப்ப கபிரியல் தூதன் சொன்னான், நீ நல்ல புள்ள, நீ ஜபிச்ச உடனே ஆண்டவர் உனக்கு பதில் கொடுக்க சொல்லிட்டார். அந்த பதிலை நான் கொண்டு வரைக்கல, இவன் என்ன தடுத்து போட்டான், என்னால வெளியே வரையலாம போயிட்டது. மிகாவேல் தூதன் எனக்கு உதவியாக வந்து இந்த பதிலை உன்னிட்ட கொடுக்க உதவி செய்தார். அப்ப யோசிச்சு பாருங்க, எத்தனை நாள் சண்டை நடந்திருக்கு? மேல 21. ஒரு தேவ மனுஷன் ஜபத்தை பேபிசாசு எத்தனை நாளா பிடிச்சு வச்சிருந்திருக்குது? 21 நாள். ஒரு தேவ மனுஷன் செத்து அவனுடைய ஆவி, அவனுடைய ஆத்துமா அங்கே மேல போகும் பொழுது என்ன நடக்கும் என்று சொன்னால், அந்த ஆத்துமா மேல போக முடியாதபடி இந்த வான மண்டல ஆவிகள் கிரியை செய்யும். அப்பொழுது தேவன் என்ன செய்வார்? இந்த மிகாவேல் தூதனை அனுப்பி கிளிய பண்ணி கொண்டு என்னுடைய ஆத்துமா அங்கே சொர்க்கத்தில் போய் செய்யும். ஆமென். இப்ப இந்த ரபிக் போலீஸ் நின்று ஜனாதிபதி எப்படி கொண்டு வாரதோ அவ்வளவும் எங்களுடைய ஆவிக்குரிய மண்டலத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஏனென்றால் கர்த்தர் என்னது சொல்றேன், அதை நான் சொல்றேன். இந்த பிசாசு ஒன்று வான மண்டலத்தில் இருக்குது, இன்னொரு கட்டம் எங்க இருக்குது? பூமியில விழுந்திருக்கு. ஒரு டீம் பூமியில இருக்குது. அதுதான் இந்த புளிய மரத்தில் இருக்கும். சுடலைக்களை நிற்கும், தேவதாசுகளை நிற்கும், மாறி அப்படி அங்கே பாண்டிகளை போகும், பாண்டிகளை போய் ஜோன்சன்களை போகும். உடையில அந்த சின்னப்படுத்துறது, கோவப்படுத்துறது, விபச்சாரம் பண்றது, வேசித்தனம் பண்றது, அப்படியான ஆவிகள் இங்க சுத்தி சுத்தி தெரியும். இப்போ சில பல திடீர்னு மோட்டர் சைக்கிள் ஓடிக்கொண்டு போவோம், ஏதோ ஒன்று முன்னுக்கு நிற்கிற மாதிரி கிடக்கும். நாங்கள் அந்த பயத்தில் கொண்டே மரத்தில் மோதி விடுறோம், ஆனால் அதை மறைஞ்சிடும். அதெல்லாம் பூமியில நிற்கிற ஆவிகள். இன்னொரு பகுதி எங்க விழுந்திருக்குன்னு சொன்னால் பூமிக்கு கீழே
சமுத்திரம், பாதாளங்கள் சம்பந்தப்பட்ட பகுதியில் இன்னொரு பகுதி விழுந்திருக்கு. இப்ப இந்த 3 பகுதிகளில் நிக்கிற பிசாசுகள் எல்லாம் எப்படி படைக்கப்பட்டது? தூதர்களாக. ஏன் இது பிசாசாய் மாறினது? ஆராதனை நேரத்தில் என்ன சிந்தை வந்துச்சு? பாவ சிந்தை, கெட்ட சிந்தை. அதுல கர்த்தர் வார்த்தை சொல்லுது, நீ பயத்தோடும் பக்தியோடும் என்னை ஆராதிக்க வேண்டும். ஆமென். அப்படி நீ ஆராதிக்காவிட்டால் தேவன் பட்சிக்கிற அக்கினியாக இருக்கிறார். அதனால புதிய ஏற்பாட்டில் கர்த்தர் அதை உறுதிப்படுத்தும்படிக்கு முதல் சபை நடக்குது. ஆராதனையில பேதுரு பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிறார். அனனியாவும் சப்பீராலும் என்ன சிந்தையோட வந்தாங்க? பாவத்தின் சிந்தை. பாவத்தின் சிந்தையோட வந்தபடியால் கணவன் செத்து முடிய மனைவி செத்து போகிறார். அப்ப நீங்க எப்ப யோசிப்பீங்க, அப்ப இப்ப எங்க அந்த ஆண்டவர்? நான் எவ்வளவோ பாவத்தோட வந்திருக்கிறேன், ஏன் நான் இன்னும் சாகல? ஒன்று, கர்த்தர் உண்மையில கிருபையா இருக்கிறார். இன்னொன்று, ஏற்கனவே உன் ஆவி என்ன செய்தது? செத்துட்டு. உன் ஆவிக்குரிய வாழ்க்கை செத்துட்டது. அதெல்லாம் உனக்கு ஒன்றுமே விளங்குதில்லை. ஆகவே ஒரு பக்தியுள்ள ஆராதனை செய்ய வேண்டும் என்றால் ஒரு தேவ பிள்ளைக்கு பயபக்தி இருக்க வேண்டும் என்று கர்த்தர் சொல்றார். நீங்க ஒரு கை வைத்து அல்லேலூயா சொல்லுவது, நீங்க எழுந்து நின்று துதிப்பது, நீங்க கண்களை மூடுவது, அது என்னத்துக்கு அடையாளம்? பயபக்திக்கு அடையாளம். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. 100 பேர் கண்ணை மூடி துதிச்சு கொண்டிருக்கும் பொழுது 2 பேரால கண்ணை மூடாட்டி அதன் அர்த்தம் என்ன? இல்ல, பயபக்தி இல்ல. அப்ப என்ன நடக்கும்? இந்த ஆராதனையை நீ பிரியமில்லாமல் செய்கிறபடியால் கர்த்தர் என்ன செய்து போடுவார்? உன்னை பட்சித்து போடுவார், சபிச்சு போடுவார், அழிச்சு போடுவார். உனக்குள்ள ஜீவன் இருக்காது. பைபிளோட கள்ள கடிதம் வைக்க கூடாது. ஆண்டுடைய ஆலயத்துக்கு வரும் பொழுது வெத்தலைபாக்கு சிகரெட்டோட வரக்கூடாது. தேவ சமூகத்தை தேடும் பொழுது பாட்டாவை கழட்டி போட்டு வாண்டு கர்த்தர் சொல்றார். அர்த்தம் என்ன? பாட்டா கழட்டி போட்டு வாண்டுறது அல்ல, உன்ற பாவத்தை கழட்டி பக்தியோடு என்னை கிட்டி சேருவாயா. அல்லேலூயா. அப்பொழுது நான் அதை என்ன செய்து கொள்ளுவேன்? முகர்ந்து கொள்ளுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ரைட். ஆராதனை நான் உங்களுக்கு சொல்லுவேன். இப்படி துதிப்பது, பாட்டு பாடுவது, கையை உயர்த்துவது, கண்ணை மூடுவது எல்லாம் ஆராதனை தான். இந்த ஆராதனைக்கான சரியான விளக்கங்கள், பல விளக்கங்கள் இருக்குது. அதுல 3-4 காரியத்தை படன்னு சொல்லுகிறேன். பழைய ஏற்பாட்டிலும் புதிய ஏற்பாட்டிலும் பைபிளின் படி அவங்க இதை செய்தால் கர்த்தர் ஆராதனையாக பார்த்தார். எதன்னு சொன்னால், முதலாவது பலி செலுத்துவது. என்னது? பலி செலுத்துவது. ஒரு பலியை செலுத்தும் பொழுது பழைய ஏற்பாட்டில் ஒருவன் செய்த பாவத்துக்காக ஒரு பலி படைக்கும் பொழுது அந்த பலியை கர்த்தர் என்னவாக பார்க்கிறார்? ஆராதனையாக பார்க்கிறார். அல்லேலூயா. 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 நீங்க ஒரு காணிக்கை கொடுக்கிறீங்களா? நீங்க ஒரு தசமாவும் கொடுக்கிறீங்களா? நீங்க ஒரு கட்டிட காணிக்கை கொடுக்கிறீங்களா? நீங்க ஒரு ஊழிய காணிக்கை கொடுக்கிறீங்களா? அது நீங்க வெறுமையா பார்க்காதுங்க. கர்த்தர் அதை எப்படி பார்ப்பார் என்றால் ஆராதனையாக பார்க்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க. அதனால நான் அடிக்கடி உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், காணிக்கை பட்டியல நீங்க காசு போடைக்கல இப்படி போடாதீங்கன்னு சொல்லியிருக்கிறேன். காணிக்கை பட்டியல காசு போடைக்கல ஏனோ போடாதீங்க. நீங்க காசு போடுவது அது உங்களுக்கு ஏதோ சுலபமாக இருக்கலாம், ஆனால் தேவனுடைய பார்வையில் அது ஒரு பலி. அல்லேலூயா. அல்லேலூயா. அது ஒரு ஆராதனை. ஆமென். அடுத்தது ஆராதனை தொடர்புபட்டது படைக்கிற காரியங்கள், படைப்புகள். அந்த உலக மக்கள் இன்றைக்கு என்ன செய்யறாங்க? ஆடு இப்போ அன்னதானம் பண்றாங்க. ஒவ்வொரு கோயில பாருங்க, உபயதாரர், அன்னதானக்காரர் அப்படின்னு இருக்கிறாங்க. என்ன கஷ்டம் வந்து அன்னதானம் பண்ணிடுவாங்க. அது என்ன சொன்னா அவங்களோட வழிபாட்டுக்கு முக்கியம். அது வேதத்தில் ஏற்கனவே வழி இருக்கு. நாங்க ஒரு காரியத்தை படைக்கிறோமா, கர்த்தர் சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோமா, அது ஒரு ஆராதனை. ஹல்லேலூயா. அதை குறித்து நான் விளக்கமா உங்களுக்கு சொல்றேன். என்னத்தை நாங்க படைக்க வேணும், என்னத்தை நாங்கள் ஒப்பு கொடுக்க வேணும் என்றதை அடுத்த வாரத்தில் உங்களோட பேசுவேன். ஆகவே இந்த பலி செலுத்துவது, இந்த படைப்பது, அடுத்ததாக தனினது தொழுது கொள்ளுவது. அல்லேலூயா. இந்த தொழுது கொள்ளுவது தான் கிழமையில ஒரு நாள் திருச்சபையாக சேர்ந்து நாங்கள் செய்கிறோம். கையை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. அல்லேலூயா. 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 ஆகவே இந்த படைக்கிற காரியங்கள், அர்ப்பணிக்கிற காரியங்கள் எல்லாம் ஒவ்வொரு நாளும் எங்கட வாழ்க்கையில அது இருக்க வேண்டும். ஆகவே எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளிலும் கூட ஆராதனையை குறித்து ஒரு சின்ன மேலோட்டம் உங்களுக்கு சொன்னேன். யாரை நாங்கள் ஆராதிக்க கூடாது அப்படின்னு சொன்னால், யாருக்கு நாங்கள் பலி செலுத்தக்கூடாது,
யாருக்கு நாங்கள் மரியாதை கொடுக்க கூடாது, யாரை நாங்கள் தொழுது கொள்ளக்கூடாது, யாருக்கு நாங்கள் எங்களுடைய அர்ப்பணத்தை கொடுக்க கூடாது என்பதை இந்த நாள் செய்தியிலே 3 பகுதியை சொல்ல போகிறோம். நமஸ்காரம், வணங்குதல், தொழுது கொள்ளுதல், இவைகளாம் ஆராதனைக்கு யாரும் செய்யக்கூடாது. முதலாவது, இது ஒரு படிப்பு மட்டும் நான் சொன்னேன். முதலாவது, ஒவ்வொரு தேவ பிள்ளைகள் நல்ல மைண்ட் செட்ல போட்டு வச்சிருக்கணும். முதலாவது, எக்காரணம் கொண்டும் மனுஷரை நாங்கள் ஆராதிக்க கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா. கையெழுத்து சொல்லுங்க, அல்லேலூயா, அல்லேலூயா. சொல்லுங்க. ஒரு நாளும் மனுஷரை ஆராதிக்க கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா. மனுஷருக்கு ஒரு நாளும் எங்களுடைய வணக்கத்தை செலுத்தக்கூடாது. ஆமென். அப்போஸ்தலர் 10வது அதிகாரத்துல வாசிங்க. அப்போஸ்தலர் 10வது அதிகாரம் 25வது வசனத்தை படிங்க. அப்போஸ்தலர் 10:25. 10:25. பிரைஸ் தி லார்ட். சீக்கிரம் வாசியம்மா. பேதுரு உள்ளே பிரவேசிக்கிற பொழுது கொர்நேலியு அவனுக்கு எதிர்கொண்டு போய் அவன் பாதத்தில் விழுந்து பணிந்து கொண்டான். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. இங்க பாருங்க, என்ன பாருங்க, அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. எல்லாரும் என்ன பாருங்க, அல்லேலூயா, அல்லேலூயா. இங்க பேதுரு என்கிற ஒரு ஊழியக்காரனை பார்க்கிறோம். ஆண்டவர் கொர்நேலியுவுக்கு சொன்னார், கனவுல சொப்பனத்துல சொன்னார், பேதுரு வந்து உனக்கு பிரசங்கம் பண்ணுவான் என்று கொர்நேலியுவுக்கு தரிசனத்துல ஆண்டவர் சொல்லுகிறார். இப்ப தரிசனத்துல ஆண்டவர் யாரை சொன்னாரோ அதே ஊழியக்காரன் அவன் வீட்டுக்கு வாரான். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. நிறைய பேர் எங்களுடைய வாழ்க்கையிலும் அது நடப்பதுண்டு. எந்த ஊழியக்காரனை, எந்த விசுவாசிய கர்த்தருக்கு காட்டுகிறாரோ அவர் எங்களை திடீரென்று சந்திப்பார். அப்பொழுது என்ன நடக்கும்? எங்களுக்குள்ள இனம் புரியாத ஒரு மகிழ்ச்சி, ஒரு சந்தோஷம் பெறும். இப்ப கொர்நேலியு என்ன செய்கிறான்? இந்த சந்தோஷத்துல இந்த பேதுருவின் காலில விழுந்து வணங்குகிறான். பேதுருவின் காலை தொட்டு வணங்குகிறான். எல்லா பாஸ்டர்மாருக்கும் பெரிய பாஸ்டர் யார் என்றால் பேதுரு தான். இப்ப இருக்கிற எல்லா போதகருக்கும் முதலாவது போதகர், பெரிய போதகர் பேதுரு. அப்ப இந்த பெரிய போதகரை இவன் என்ன செய்கிறான்? தொட்டு கும்பிடுகிறான். இது சரியா பிள்ளையா? சொல்லுங்க, என்னப்பா சொல்லுங்க. பிள்ளை. அப்ப என் பாதரை கும்பிடுறோம், என் அம்மா அப்பாவை கும்பிடுறோம், ஆசிரியரை கும்பிடுறோம். புத்தகத்தில் இருக்கு, அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம். முன்னறிஞ்ச தெய்வம் அம்மா அப்பாவும். அம்மா அப்பாவையும் கும்பிட்டு படிப்ப தொடங்கு. செய்யும் தொழிலே தெய்வம். தொழிலை கும்பிட்டு வேலையை செய். அதெல்லாம் எங்கடையாக்கள் கீட்டை கோடைக்கல, மோட்டார் சைக்கிள் கீட்டை கோடைக்கல, அல்லேலூயா அண்டுட்டு போடுவான். கீட்டைக்க கும்பிடுவான். சிலர் லாச்சி பட்டியை கும்பிடுவாங்க. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இங்கே இவன் தன்னுடைய கடவுள் உருவத்திலே வந்த அந்த மனுஷனை பணிந்து கும்பிடும் பொழுது அந்த பெரிய போதகராகிய பேதுரு என்ன பதில் சொல்ல? அடுத்த வசனம் படிங்கள். பேதுரு அவனை தூக்கினான். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. எந்த மனுஷனின் பாதத்திலையும் நீ விழக்கூடாது என்பது கர்த்தருடைய வார்த்தையின் சத்தியம். விளங்கினால் கையை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்து. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. செத்தாலும் பிரச்சனை இல்ல, யாற்ற காலை என்ன செய்யக்கூடாது? நீங்க காலில விழுகிறீங்கண்டா என்ன அர்த்தம்? அவரை கும்பிடுறீங்க. அது தமிழ் கலாச்சாரத்துல அது வணக்கம் என்று சொல்லுவார்கள். தமிழ் கலாச்சாரம் அது அங்கீகரிக்கணும் சொல்லுவார்கள். ஆனால் எந்த கலாச்சாரம் என்னத்தை சொன்னாலும் பைபிள் கலாச்சாரம் தான் உனக்கு முதலாவது. ஆமென். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. பைபிளின் படி அம்மாவையோ அப்பாவையோ கும்பிடக்கூடாது. ஆமென். கணவன் அடிக்கிறான், அடி தாங்கலாமல் மனுஷன் என்னத்தை தொட்டு கும்பிடுவா? காலை. அடிக்காதேங்கப்பா, காலை தொட்டு கும்பிடக்கூடாது. யாற்ற காலையும் நீ என்ன செய்யக்கூடாது? பிடிக்க கூடாது, நமஸ்கரிக்க கூடாது. அப்ப நீங்க கேட்பீங்க, ஃபாதர் மார கும்பிடுறாங்களே, விடக்கூடாது. அது அவங்க அறியாம செய்யறாங்க. அவங்க அதுக்கு ஒரு பேரை சொல்லுவாங்க, அது எங்களுக்குரிய வணக்கம். ஆனா பேதுரு தூக்கி விடுகிறார். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. தூக்கி விட்டுட்டு என்ன சொல்ல? படிங்கள்.
எழுந்திரு, நானும் ஒரு மனுஷன்தான் என்றான். நானும் ஒரு மனுஷன்தான். கையை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. உங்களுக்கு முன்னுக்கு இருக்கிறது எந்த பெரியாள் என்றாலும் உங்க மனசுக்குள் ஒரு எண்ணம் இருக்க வேணும், அவரும் ஒரு மனுஷன் தான். ஆமென். அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களே? அல்லேலூயா, அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களே? நின்ன போல அவரும் ஒரு மனுஷன் தான். ஆமென். யாருக்கும் அடிபணிய தேவையில்லை. ஆனா நாங்க இந்த உலகத்துல அனுபவிக்கல அழியாத நித்திய ராஜ்யத்தை கர்த்தர் நமக்கு வைத்தார். அழியாத நித்திய ராஜ்யம். ஆகவே உங்களுடைய பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும், எந்த மனுஷனின் பாதத்தையும் தொட்டு கும்பிடக்கூடாது. முதலாவது ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆராதனையில கவனமாக இருக்க வேண்டும். எந்த மனுஷரையும் ஆராதிப்பதற்கு கர்த்தர் நம்மை அழைக்கவில்லை, தனக்காக எங்களை ஒப்பு கொடுக்கவே கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே கர்த்தரை ஆராதிப்பதற்கு எந்த மனுஷனும் உனக்கு குறுக்க வரக்கூடாது. ஆமென். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா சொல்ல முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. அதை அடிக்கடி சொல்லி ஒரு சகோதரி, மிக விசுவாசமான சகோதரி, அந்த நேரம் அவள் செத்திருந்தாள். நான் நினைக்கிறேன் பரலோகத்தில் ஊழியக்காரனுக்கு கொடுக்கிற கனம் அவளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கும். அப்படியான ஒரு சகோதரி, அவளுடைய சமூகமே ஆண்டவரை அறியவில்லை. ஆனால் கர்த்தருக்கு பயபக்தியாய் அவளை வழிநடத்துகிற பாக்கியத்தை கர்த்தர் எனக்கு தந்தார். ஆனால் குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு சேர்ச்சுக்கு வர விட்டுட்டாள். நான் கேட்ட சொன்ன, பாஸ்டர் என்ற மருமகன் போக வேணாம் என்று சொல்லுகிறான், என்ற மருமகன் சேர்ச்சுக்கு போகணும் என்று சொல்லுகிறான். விட்டுடுங்க பாஸ்டர், நான் அவங்களுடைய இஷ்டத்துக்கு போறேன். என் அருமை தேவஜனமே, யாருக்காகவும் ஆராதனைகள் புறக்கணிக்கப்படக்கூடாது. அது எந்த செல்வந்தனா இருக்கலாம், அது எந்த கனம் பொருந்தியவனா இருக்கலாம், ரைபிளோட இருக்கிறவனா இருக்கலாம், சுட்டு செத்தாலும் ஆராதிச்சு தான் சாக வேண்டுமே ஒழிய ஒரு நாள் அடிபணித்து சாக கூடாது, மண்டியிட்டு சாக கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா. இதுல நீங்க முஸ்லிம்களை பாராட்ட வேணும். இந்த தொப்பி போட்ட முஸ்லிம் எவனா இருந்தாலும், ரயிலுக்குள்ள போனானே, பஸ்ல போனானே, எங்க போனானே 5 நேரம் ஒரு பெட்ஷீட்டை தூக்கி போட்டுட்டு அல்லது ஒரு சரத்துண்டை விரிச்சு போட்டு மண்டியிட்டு கொண்டே இருப்பான். தாவீது 5 நேரம் தொழுதார், அதை அவர்கள் பின்பற்றுகிறார். ஆனா தேவ பிள்ளைகள் சிந்தித்து பாருங்கள், வீட்டுக்கு ஒரு ஆள் வந்துட்டால், வந்ததார் நெடுகளும் பாராள். அந்த நெடுகளும் பாராள் ஒரு குடும்ப ஜபத்தை திருடி போட்டு போய்விடுவார். அந்த நெடுகளும் பாராள் ஒரு ஆராதனையை களவெடுத்து கொண்டு போய்விடுவார். அதெல்லாம் கர்த்தர் சொல்லுகிறார், நீ என்னை ஆராதிக்க விரும்பினால் பயத்தோடும் பக்தியோடும் ஆராதிப்பாயா. இரண்டாவது, முதலாவது யாரை ஆராதிக்க கூடாது? மனுஷரை. இரண்டாவது பிசாசு. தேவ தூதர்களையும் காணாதவைகளையும் ஆராதிக்க கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா. தேவ தூதர்களையும் காணாதவைகளையும் நாங்கள் ஆராதிக்க, இதை நான் உங்களுக்கு விளங்கப்படுத்துவேன். ஒன்று, நாங்கள் மனுஷனை பார்க்கிறோம், பார்க்காத காரியங்கள், நாங்கள் கேட்காத காரியங்கள், மற்றுமல்ல தூதர்களோடு தொடர்பட்ட காரியங்கள், அதை ஒரு நாள் நாங்கள் கும்பிடக்கூடாது. கொலோசியர் 2வது அதிகாரம் 19 வசனத்தில் வாசிக்கிறோம். வாசித்த பிறகு நாங்கள் விளக்கத்தில் எழுந்து நின்று எல்லாரும் வாசிக்க போறோம். எல்லாம் எழுந்து நின்று 3வது காரியம் சொல்லி முடிக்க போறேன். எல்லாம் எழுந்து நிற்போம். கொலோசியர் 2வது அதிகாரம் 19 வசனம். சகல எல்லாரும் அனைவரும் ஊழியக்காரங்க, விசுவாசிங்க எல்லாரும் எழுந்து நின்று நாங்கள் இந்த வசனத்தை நிரசிங்க. கொலோசியர் 2:19 எழும்பி நின்று மைக்க பிடிச்சு வாசிங்க. மயிரம் எழும்பு, எல்லாரும் எழும்புங்க. கொலோசியர் 2:19 வாசியம்மா. மாயமான தாழ்மையிலும் மாயமான தாழ்மையையும் தேவ தூதர்களுக்கு செய்யும் ஆராதனையையும் விருப்பமுற்று காணாதவைகளிலே துணிவாய் நுழைந்து தன் மாம்ச சிந்தையினாலும் வீணாய் இருமாப்பு கொண்டிருக்கிற எவனும் உங்கள் பந்தய பொருளை நீங்கள் இழந்து போகும்படி, உங்கள் நித்திய ராஜ்யத்துக்குரிய பந்தய பொருளை இழந்து போகும்படி உங்களை வஞ்சியாதபடி எச்சரிக்கையாயிருங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. பைபிள் ஒரு கையில வச்சு மற்ற கைத்து சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. பயபக்தியோடு உயர்த்தி சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்கள் இப்போ ஒரு
பந்தயத்தில் இருக்கிறீங்க. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. இப்ப பாருங்கள், மரதன் ஓட்டம் ஓடிக்கொண்டிருக்கிறாங்க. மரதன் ஓட்டம் ஓடிக்கொண்டிருக்கும் பொழுது முதலாஞ்சொலி சந்தியில பால் புக்கைய சக்கரை புக்கைய வச்சுக்கொண்டு, வாடா தம்பி கொஞ்சம் சாப்பிட்டுட்டு ஓடடா. அவன் வந்து இருந்து சாப்பிடுவான? கடைசியா ஓடினாலும் ஓடி முடிப்பான வழியே திண்டு கொண்டிருக்க மாட்டான். அல்லேலூயா. அல்லேலூயா. அத போலதான் நானும் நீயும் பரலோகத்தை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறோம். இந்த ஓட்டத்தை யாரும் வஞ்சிக்க கூடாது என்று கர்த்தர் விரும்புகிறார். இருங்க, அது யார் என்று நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். இருங்க. முதலாவது மனுஷர்கள். அது போதகராய் இருக்கலாம், அது நல்ல ஒரு அபிஷேகமான ஊழியக்காரனா இருக்கலாம், உன்னை பெற்ற தாய் தகப்பனா இருக்கலாம், உனக்கு படிச்சு தருகிற கல்வி அதிகாரியா இருக்கலாம். யாரையும் கால் தொட்டு என்ன செய்யக்கூடாது? கும்பிடக்கூடாது. அப்ப இனி ஒரு லைனா போறீங்க, எல்லாரும் மாஸ்டர் மேல விழுந்து கும்பிடுறாங்க. நீங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால், நீங்கள் எப்படி நின்று எப்படி சொன்னாங்க, அல்லேலூயா, ஒரு சின்னவன், அவரை நீங்க அக்செப்ட் பண்ணுங்க, ஆனால் அவரை நீங்கள் ஆராதிக்க வேண்டாம். அல்லேலூயா. அல்லேலூயா. இங்க இரண்டாவது, காணாதவைகள் தேவ தூதர்கள் என்று வேதம் சொல்லுகிறோம். அவர் கருத்து சொன்னார் என்ன சொன்னால், தன்னுடைய வாழ்க்கையில எப்ப ஒரு முக்கியமான உயர்வு வருகிறதோ அந்த நேரம் தனக்கு கனவுல நாகம் வரும். வரும் நாகம். ஒரு நாகபாம்பை தான் கனவுல கண்டுவிட்டால் தனக்கு விளங்குமாம், அடுத்த கட்டத்தில் தான் உயர்த்தப்பட போகிறேன். இதுதான் காணாதவைகள். இன்றைக்கு முருகண்டியில இருக்கிற அந்த ஆலயம், அதுக்கு இப்பவும் கொட்டிலா இருக்குது, ஓலை குடிசையா இருக்குது. அதுக்கு காரணம் என்னவென்று சொன்னால், அந்த ஆலயத்தை ஸ்தாபித்தவருக்கு கனவுல சொல்லப்பட்டிருக்குது, சீட்டு போட கூடாது. இனி எப்ப மாத்திரங்களோ தெரியல. கனவுகள். அதே போல சில தேவ பிள்ளைகள் எதை பின்பற்றுகிறார்கள் என்றால், கனவுகள், காட்சிகள். ஒரு சகோதரி எனக்கு சொன்னார், பாஸ்டர் எனக்கு கனவு காட்சி வரத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஓகே, கர்த்தர் கொடுக்கிறார். நானும் பல கனவுகளை காண்கிறேன், பல காட்சிகளை நான் கண் திறந்து கொண்டிருந்தே பார்க்கிறேன். ஆனால் எது சொல்ல வேணும், எது சொல்லக்கூடாது, எது எனக்குரியது, எது சபைக்குரியது, சகல விளக்கமும் கர்த்தர் எனக்கு கொடுப்பார். ஆமென். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. வார்த்தை சொல்லுது, நீ அந்நிய பாஷை பேசினால் அந்நிய பாஷைக்குரிய விளக்கம் உனக்கு என்ன செய்யணுமா? தெரிந்திருக்கும், தெரியணும். தெரியாட்டி அந்நிய பாஷையை என்ன செய்யக்கூடாது? பேசக்கூடாது. ஏண்டா கர்த்தர் அந்நிய பாஷையை தந்தா அதுக்கு நான் விளக்கம் உனக்கு. இப்ப அந்நிய பாஷையில் நான் துதிச்சால் நான் என்னத்தை சொல்லி துதிக்கிறேன் என்பதை இன்னொரு ஆவி எனக்கு சொல்லிக் கொண்டிருக்கும். அது தெரிய வேணும். அது தெரியாம சும்மா சலபலபல சலபலன்னு சொல்லக்கூடாது. அறியாதவைகளை ஆராதிப்பது, கனவுகளை ஆராதிப்பது. ஐயோ, ஜான்சன் பாஸ்டர் வந்து எனக்கு சொன்னவர், வார ஞாயிற்றுக்கிழமை எல்லாருக்கும் சாப்பாடு கொடு. ஐயா, ஜான்சன் பாஸ்டர் போய் சேர்ந்துட்டார். அவற்ற ஆவி ஒரு நாளும் ஜாலையாது. ஆமென். உங்களோட அம்மாவும் செத்தவா, என் ஐயா வைத்திலிங்கம், என் ஐயாவை நேசிச்சதை போட நான் உண்மையா சொன்னா, என் அம்மாவே என் மனசிய ஐயா சொல்றேன், ஐயா போயிட்டார். அல்லேலூயா. அல்லேலூயா. வைத்திலிங்கம் போய் சேர்ந்துட்டது. அப்ப வைத்திலிங்கம் மாதிரி ஒன்று என்ற கனவுல வருகுது. என்ன ரீசன்? அதுதான் நான் சொன்னேனே, வானமண்டலம், பூமி, பூமியின் கீழ் திரிகிற ஆவிகள் செய்கிற திரு விளையாடல் தான் இந்த விளையாடல்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. தேவ பிள்ளைகளுடைய சிந்தன மண்டலங்களுக்குள்ளே போகிறான். வார்த்தை நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருந்தேன், பிசாசு வார்த்தைகளை எங்க வந்து எடுத்துக்கொண்டு போறானா? இதயத்துக்குள்ள இருந்து. அப்ப இதயத்துக்குள்ள வாரம் ஒரு ஆளுக்கு பிரசங்கம் மறந்துட்டா அதன் அர்த்தம் பே உள்ளுக்கு வந்து வார்த்தையை கொண்டு போகுது. அப்ப இந்த பிசாசு என்ன செய்யுது? கனவுகள் மூலமாய், காட்சிகள் மூலமாய், பாம்புகள் வடிவத்தில், நாய்கள் வடிவத்தில், பூனைகள் வடிவத்தில் இன்றைக்கு தேவ பிள்ளைகளை திசை திருப்பி கொண்டிருக்குது. இவைக்கு பயமாயிருக்கு. சிலருக்கு நாயை கண்டா பயம்,
சிலருக்கு பூனியை கண்டா பயம், சிலருக்கு பாம்பை கண்டால் பயம். அது உன்னுடைய வணக்கத்துக்கோ உன்னுடைய ஆராதனைக்கோ தடையானது அல்ல. அது ஒரு பிசாசின் கிரியை. அதை நீ எதிர்த்து நிற்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவருடைய பவுல் சொல்லுகிறான், நான் சொன்ன சத்தியத்தை மாற்றி தேவதூதன் சொன்னாலும் அவன் சபிக்கப்பட்டவன். இங்க பிரசங்கம் சொல்லுது, 2 கல்யாணம் கட்டினவற்றை ஜபிக்காத. இங்க வார்த்தை சொல்லுது, இச்சையடக்கம் உள்ளவனாய் இரு. ஆனால் ஒரு அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு தூதனோ ஒரு ஊழியக்காரனோ வந்து சொல்லுகிறான், நானும் 5 கல்யாணம் கட்டினவன் தான், எனக்குள்ள வல்லமை இல்லையா என்று கையை நீட்டும் பொழுது, தேவதாஸ் பாஸ்டர் ஆடாதெல்லாம் ஆடு. அதை நீ அக்செப்ட் பண்ணக்கூடாது, அதை நீ நம்ப கூடாது. ஜீவனுள்ள தேவனுடைய பரலோகத்தை இழக்கிற எந்த காரியத்தையும் ஏற்றுக்கொள்ள. மட்டக்களப்பில் ஒரு பாஸ்டர் காட்சி சமீப நாட்களை பேசுக்குள்ள போய் கொண்டிருந்துச்சு. நீல டி-ஷர்ட் போட்டு நீங்க பார்த்திருப்பீங்க, தொப்பி போட்டுக்கொண்டு. அந்த வார்த்தையை என்னால பலிபடுத்து சொல்ல முடியாது, பலிபடுத்து மட்டுமல்ல தனிய கேட்டாலும் சொல்ல முடியாது. தூசணத்தால பேசுறான் பாவி. சாதின்னு சொல்லி அது நல்ல இளம் பிள்ளைகளுக்குள்ள பேய் பிடிச்சு ஆடுகுது. அந்த இளம் பிள்ளைகளுக்குள்ள அந்த பேயை எப்படி பேசுறா, ஒரு சாதின்ற பேரை சொல்லி பிற்பாடு ஒரு பொம்பளைய குறித்து தூசணத்தை பேசி கலைக்கிறான். இப்ப நான் அல்லேலூயா சோத்திரம் சொல்லி கலைச்சிட்டு இவங்களை சொல்லணும் அல்லேலூயா சொல்லணும். அவர் வண்டியர் கலைச்சு போட்டார். கொஞ்ச நேரத்துல பொம்பளை ஒன்று வந்து அவர் சொன்ன மாதிரியே தூசணத்தால பேசுறான். என்ன நடக்குது தெரியுமா? பேய் ஆடுதாப்பா. எங்களை மாதிரி அவங்க இந்த பாசல் சொன்ன மாதிரி படிப்பறிவு கூட்டம் இல்லை, எல்லாம் பார்த்து ரெஸ்பெக்டா இருக்கிறாங்க. என்ன செய்யறது? என்ன பாசன அவர் ஜபிச்சு பேய் ஓடுது, அவர் ஜபிச்சு வருத்தம் சுகமாகுது. அப்ப என்ன அது என்ன ஆண்டவர் செய்யறாரா? ஆண்டவர் சொல்ல, காணாதவைகளில நுழையாத. ஆமென், ஆமென் சொல்லுங்க. ஆமென். உனக்கு அறியாததுல உன் அர்ப்பணத்தை கொடுக்காத. ஆமென். உனக்கு தெரியாததுல உன் காரியத்தை செய்யாத. படம் போடக்கூடாது. ஆமென். சீன் போடக்கூடாது. ஆமென். நிறைய பேர் நினைக்கிறாங்க விழுத்தி விட்டா கதை சரியான்ட்டு. இன்னைக்கு எத்தனை பேர் எத்தனை நாளா விழுந்து கொண்டிருக்கிறாங்க. காரணம் என்ன? அவங்களுக்கெல்லாம் சிந்தனை என்ன தெரியுமா? இந்த விழுத்தல்கள் மேல. ஆனால் எனக்கு உனக்கு சிந்தனை, நான் அழியாத ராஜ்யத்தை சுதந்தரிக்க வேண்டும். தேவையில்லாத காரியங்களை நான் அனுபவிக்க கூடாது. கனவு கண்டான், காட்சி கண்டால் என்ன, தூதனே வீட்டுக்கு வந்து இறங்கினாள் என்ன என்ற பந்தய பொருளை நான் இழந்து போக கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா. கையெத்தி சொல்லுங்க அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு சகோதரி இந்த வருஷத்திலே நான் போய் சந்தித்த பொழுது அந்த சகோதரி பாரத்தோட இளம் வயசுல இருந்த காரியங்களை என்னோட பகிர்ந்து கொண்டார். நான் இளம் வயசுல ஒரு பாஸ்டருக்கு கீழே, பாஸ்டர் அம்மாக்கு கீழே ஊழியம் செய்த நான். அவளை எனக்கு தெரியும், அது உண்மை. ஏஎல்ஜி சபையை சேர்ந்தவள். அங்கே பெண்களும் ஊழியம் செய்ய முடியும். ஒரு முறை அங்கே போதகர் அம்மாக்கு தெரியாமல் இவள் ஒரு விசிட்டிங்க்கு போனபடியினாலே அந்த போதகர் அம்மா தலையில கைய வச்சு ஆட்கள் எல்லாரும் ஜபிச்சு கொண்டிருக்கிற நேரம் அவளை சபிச்சாலாம். என்னண்டு, உனக்கு கல்யாணம் நடக்காது, பிள்ளை பெறமாட்ட, இப்படியே சபிக்கப்படுவாய். ஆச்சரியம். ஊழியர்கள், கர்த்தருடைய வார்த்தையை சுமக்கிறவர்கள் ஆசீர்வதிக்க வேண்டியது அன்றி சபியாதீர்கள் என்று சொன்னார். ஆனால் அவ்வளவு பேருக்குள்ள அந்த வாலிப பிள்ளையை சபிச்சாள், நடுநடுங்கினாள். தேவ கிருபையால் அடியவனோடு ஒரு ஐக்கியத்தை கர்த்தர் கொடுத்தார். ஆமென். திருமணத்தை கொடுத்தார். ஆமென். 3 பிள்ளைகளை கொடுத்தார். ஆமென். இந்த வருஷம் ஞாபகப்படுத்தினாள், அண்ணே இப்படி சொல்லப்பட்ட காரியங்களை இந்த அற்பமான ஜெபத்துல கர்த்தர் மாற்றி இன்றைக்கு என்னை ஆசீர்வதித்து வைத்திருக்கிறார். பயப்படாதீங்க. உங்களை பயப்படுத்துறது பேய் இல்ல, தேவ தூதரெல்லாம் பயப்படுத்துவான். ஆமென் சொல்லுங்க. ஆமென். தேவ தூதரெல்லாம் பயப்படுத்துவான். சிலவளை தேவதாஸ் பாஸ்டரே பயப்படுத்துவான். ஆராதிக்க வேண்டிய தேவதாஸ் அல்ல, தேவதாச நேசி, கர்த்தரை ஆராதிப்பார். ஆமென். அவருக்கே பயப்படு. ஆமென். அவருக்கே பக்தியா இரு. ஆமென். அவருக்கே உண்மையாக இரு. ஆமென். அவர் உன்னை உயர்த்துவார். ஆமென்.
கையாசை சொல்லுங்க ஹalleluya. ஹalleluya. கனவுகளால கலங்காதேங்க. ஆமென். காட்சிகளால கலங்காதேங்க. ஆமென். செத்து போன சொந்த பந்தங்களால கலங்காதேங்க. ஆமென். வீட்டுல கேட்கிற சத்தங்களால கலங்காதேங்க. உங்களுடைய ஆராதனையை எதுவும் தடை பண்ண ஒப்பு கொடுக்காமல் கடைசி வரைக்கும் கர்த்தரையே மகிமைப்படுத்தும்படிக்கு ஆண்டவர் உங்களை வழி நடத்துவாராக. அல்லேலூயா. அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. அல்லேலூயா. ஒரு சைவக்காரன் ரோட்டில் போகும் பொழுது வழுக்கிட்டு போகும் பொழுது பூனை வந்தால் அந்த பிரயாணத்தை என்ன செய்ய மாட்டான், போக மாட்டான். ஏன்? அவன் பூனையை ஆராதிக்கிறான். பள்ளி சொன்னால் அந்த காரியத்தை செய்ய மாட்டான். ஏன்? அவனுடைய பயபக்தி பள்ளியின் மேல இருக்குது. ஒரு விதவை பெண் வந்தால் நல்ல காரியம் செய்ய மாட்டான். அவனுடைய ஆராதனை அதிலே இருக்குது. பரன் குடத்தோட வந்தால் அவன் காரியங்களை மேற்கொள்ள மாட்டான். ஆனால் நானும் நீயும் இந்த உலக கலாச்சாரத்தை அல்ல, பரலோக கலாச்சாரத்தை பின்பற்றும்படிக்கு ஆண்டவர் என்னையும் உன்னையும் அழைத்து ஆசீர்வதித்து வச்சிருக்கிறார். அல்லேலூயா. எதற்கும் அஞ்சாத, எதற்கும் பயப்படாத ஒருவன் சொன்னான், அஞ்சுவதும் அடிபணிவதும் ஆண்டவன் ஒருவனுக்கு என்றது போல அந்த ஆண்டவன் என் தெய்வம் இயேசு கிறிஸ்துவை ஒழிய வேறு ஒன்றுக்கும் இருக்கக்கூடாது. ஹalleluya. ஹalleluya. ஹalleluya சொல்லுங்க. ஹalleluya. 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 தேவதாஸ் பாஸ்டர் சபிச்சாலும் நீங்க கர்த்தருக்கு உண்மையா இருந்தா ஒன்றும் மேற்கொள்ளலாம். ஆமென். ஆமென் சொல்லுங்க. கர்த்தருக்கு பிரியம் இல்லாம இருந்தா ஜோசிங்க. ஆனா கர்த்தருக்குள்ள இருந்து நான் சபிச்சாலும் அந்த சாபம் தங்காது. ஊழியக்காருடைய சாபங்களையோ ஊழியக்காருடைய ஜெபங்களையோ நீங்கள் விசுவாசியுங்கள். ஆனால் அது உங்களுக்கு ஆராதனையாக வரக்கூடாது, அது உங்களுடைய நம்பிக்கையாக வரக்கூடாது. ஆகிய முதலாவது மனுஷரை நம்ப ஆராதிக்க கூடாது. இரண்டாவது அறியாத காரியங்களை, தூதர்களை, கனவுகளை, காட்சிகளை ஆராதிக்க கூடாது. கடைசியாக சொல்லி முடிக்கிறேன். என்ன முடிச்சல பார்த்தேன், ஆனா ஒரு மரத்துல போயிட்டு முக்கால் மரத்துல போயிட்டு. மூன்றாவது, நாங்கள் ஒரு நாளும் பிசாசை ஆராதிக்க கூடாது. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. கையெழுத்து சொல்லுங்க. இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் நாமத்தினால ஒரு நாள் பிசாசை ஆராதிக்க கூடாது. ஆராதிக்க கூடாது சொல்லுங்க. பிரச்சனை இல்லை, நான் பிசாசை ஆராதிக்கிறேன், நான் கோயிலுக்கே போறேன், நான் முருகண்டி கச்சான் சாப்பிடுறேன், அவ்வளவு பயபக்தியனாக்க. ஆனால் என்ற மனசியோ 3 மாசமா காணல. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. செத்துட்டாளா அவருடைய ஓடிட்டாளா? என்னடா ஜெபிக்க ஜெபிக்க ஒன்றுமே வருகிறதில்ல. எத்தனை மாசமா காணல? 3 மாசம். போனும் வேலை செய்யல. கொழும்புல நிக்கிறாளா, லண்டன்ல நிக்கிறாளா, குளத்துக்குள்ள கிடக்கிறாளா, ரோட்டுல விழுந்து செத்து கிடக்கிறாளா? கடைசி கடத்துல எங்க போவேன்? ஒருக்கா பார்த்து சொல்லுங்களேன். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அது உங்களுடைய நல்ல டெக்னிக் கையாளுங்க. என்ன சொல்லுங்க? தாங்கள் போக மாட்டாங்க. ஆமென் சொல்லுங்க. இன்னொரு ஆள் அனுப்புவான். கேட்டு சொல்லுங்க, இந்த ஆடு எங்க நிக்குது, இந்த மாடு எந்த திசையில நிக்குது? ஐயா, ஒரு நாளும் பிசாசை வணங்க கூடாது. ஆமென். பிசாசுக்கு பயப்படக்கூடாது. ஆமென். பிசாசுக்கு பலி செலுத்த கூடாது. ஆமென். பிசாசுக்கு காணிக்க கொடுக்க கூடாது. ஆமென். தேவ பிள்ளையே, என்னுடைய பயபக்தி கர்த்தருக்கு மட்டும். என்ற வீட்டில் இருக்கிற பூ விக்கிரகத்துக்கு உரியது அல்ல. ஆமென் சொல்லுங்க. ஆமென். அது இடரலா இருந்தால் அந்த பூ மரத்தை வெட்டுவேனே ஒழிய அந்த பூவை உனக்கு தர மாட்டேன். சொல்ல மாட்டீங்க? ஆமென். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. உனக்கு இடரலா இருந்தால் எனக்கு மனம், உனக்கு மனம் வெட்டுவேனே ஒழிய கோயிலுக்கு பூ படைக்க தர மாட்டேன். ஆமென். கோயில் கட்ட காசு தர மாட்டேன். ஆமென். ஆண்டவருக்கு பிரியமில்லாத எதுவும் எழும்ப நான் அனுமதிக்க மாட்டேன். ஆமென். அப்படியான ஒரு ஆராதனைக்கு நேராய் கர்த்தர் நம்மை வழி நடத்துவார். மத்தேயு எழுதின சுவிசேஷம் கடைசி வசனம் 4வது அதிகாரம் 9வது வசனம். நீர் சாஷ்டாங்கமாய் விழுந்து என்னை பணிந்து கொண்டால் இவைகளையெல்லாம் உமக்கு தருவேன் என்று சொன்னார். ஆமென் சொல்லுங்க. எல்லாம் சொல்லுங்க. ஆமென். ஆமென். ஹalleluya. ஹalleluya. இங்க ஒரு கடைசி ஒரு 10 நிமிஷம் எனக்கு முழு உங்களுடைய கவனிப்பை தாருங்க. எம்பெருமான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மனுஷனாக வந்து அவர் உபவாசம் பண்ணின பிறகு அவரை சோதிக்க யார் வந்தான்? பிசாசு வந்தான்.
சாத்தான் வந்தான். இந்த சாத்தான் வந்துட்டு சொல்லுகிறான், என்ன ஆண்டவரை பார்த்து கவனிங்க, என்ன பாருங்க, என்ன பலிபடத்தை பாருங்க. ஆண்டவர் பார்த்து சொல்றான், என்னை நீர் என்ன செய், சாஸ்திராங்கமாய் விழுந்து கும்பிடு. பேய் அப்படி உருவத்துல நிக்குது. அது என்ன உருவத்துல நிச்சா, பேய் உருவத்துல நிக்குது. என்ன கும்பிடு, எல்லாம் நான் உனக்கு தருவேன். எல்லாம் என்ன, உலகத்தில் இருக்க அத்தனை பொக்கிஷங்கள், நகைகள், பொன்கள், காசு, பணம், சகலத்தை தார், எல்லாம் உனக்கு தாரு, என்ன கும்பிடு. இன்றைக்கும் பிசாசு அதைத்தான் எனக்கும் உனக்கும் சோதனை வச்சு கொண்டே இருக்கிறான். உனக்கு நான் தாரேன், ஆண்டவர் கடனோட தான் இருக்கிறாய், சேச்சென்று திரிஞ்சு ஒரு நன்மையும் இல்லாமத்தான் இருக்கிறாய். விட்டுட்டு வா, 2 நாளைக்கு விபூதியை பூசிப்பார், 1 மாசம் இந்த தேர் வடத்தை பிடிச்சுப்பார். சின்ன பிள்ளைகளை யோசிச்சு பார்க்கிறேன், இந்த தேர் கயிறை, அதுல ஒரு தேர் இழுக்கும் பொழுது அந்த கயிறு நுனியில கை பட்டுட்டா பெரிய சந்தோஷம், கடவுளை தொட்ட சந்தோஷம். சூரன் போர்ல அந்த மாமரத்துல சூரன் குத்தும் பொழுது, முருகன் குத்தும் பொழுது அந்த மாங்காயில ஒரு சின்ன துண்டாவது கிடைக்காதா, ஒரு பஞ்சாமிர்தம் கிடைக்காதா? ஐயா, நீங்க ஜோதிச்சு கோயில்ல இருக்கிறவங்க, செய்வினை பண்றவங்க, அவமானங்கள் நல்லா இருக்கிறாங்களா, கெட்டு இருக்கிறாங்களா? பிசாசு எதைத்தான் சொல்லுது, என்னை நமஸ்கரி, பைபிள் உனக்கு வேண்டாம், பரிசுத்தம் உனக்கு வேண்டாம், மூலையில் ஒரு கல்லை வச்சுட்டு கும்பிடு, எல்லாம் நான் உனக்கு தருவேன். எல்லாம் வேண்டுமா? அழியாத ராஜ்யம் வேண்டுமா? இந்த உலகத்தின் ஆசீர்வாதங்கள் வேண்டுமா? என்றென்றைக்கும் அழியாத நித்திய சொர்க்கம் உனக்கு வேண்டுமா? இயேசுவை அவன் அப்படி சோதித்தாள், என்னையும் உன்னையும் ஏமாத்திரம். ஒரு நாள் ஒரு நல்ல ஒரு ஊழியக்காரன், அவருடைய பேரை நான் சொன்ன டிஜிஎஸ் தினகரன், ஆண்டவரை தரிசனங்களிலே பார்க்கிற ஒரு ஊழியக்காரன். அவர் ஒரு முறை உபவாசம் பண்ணி ஜெபிச்சு கொண்டிருந்தாரா. உபவாசம் பண்ணி ஜெபிச்சு கொண்டு அவருடைய அறையில அப்படியே வன்மையான பிரசனம் திடீரென்று வந்துச்சுதான். பார்த்தால் ஒரு ஒளியின் தூதன், ஒரு வெண் பிரகாசம் உள்ள தூதன் தன் கண்ணுக்கு தெரிஞ்சானா. அந்த தூதன் அவரோடு பேசினார். பேசும் தூதன் சொன்னானா, நீ அநேக கடன்களோடு இருக்கிறாய், ஊழியத்து நிமித்தமாய் நிறைய கடன்கள் உனக்கு இருக்கிறது அல்லவா? அப்பொழுது இவர் தன் மனசுல யோசிக்கிறாராம், கர்த்தர் எனக்கு ஒரு தூதன் அனுப்பியிருக்கிறார். ஆம். அப்பொழுது அந்த தூதன் சொன்னானா, நீ இன்றைக்கு இந்த ஒற்றையில சைன் பண்ணு, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்ற நாமத்தை சொல்ல மாட்டேன், பிரசங்கம் பண்ண மாட்டேன் என்று சைன் பண்ணு, சகலதையும் நான் உனக்கு ஆசீர்வதிப்பேன். அப்பொழுதுதான் அவர் பார்த்தாராம், வந்தது தேவ தூதன் அல்ல, ஒளியின் தூதன். பிசாசு தேவன் பாசர் மாதிரி வரும். அல்லேலூயா சொல்லுங்க. ஜபிக்காத படண்டு சொல்லும், ரகசியமா தைப்பொங்கல் சாப்பாடை சாப்பிடண்டு சொல்லும். இன்னொரு ஊழியக்காரன் வடிவத்தில் வந்து சொல்லும், நாங்கள் எல்லாம் செய்கிறோம் தானே, எங்களுக்கு ஒன்றும் இல்லை, உனக்கு விசுவாசம் குறைவென்று சொல்லும். நீ அந்த நேரம் என்ன சொல்ல வேண்டும்? உன் தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கு ஆராதனை செய்வாயாக, அவர் ஒருவருக்கு ஆராதனை செய்வாயாக, அவர் ஒருவருக்கு ஆராதனை செய்வாயாக. சரஸ்வதி பூசையில இருந்து நீ இருக்காதபடியால் பள்ளிக்கூடத்தை விட்டு உன்னை தூக்கினாலும் பரவாயில்லை, நீ கர்த்தருக்காக நிற்க வேண்டும். ஆமென். படிப்பு உனக்கு தேவையில்லை, கர்த்தர் உனக்கு தேவை. ஆமென். வேலை உனக்கு தேவையில்லை, கர்த்தர் உனக்கு தேவை. ஆமென். இந்த கடையில வேலை செய்யறா படத்துக்கு விளக்கேத்திட்டு தான் வேலை செய்யணும் என்று சொல்லுவான், அந்த வேலை உனக்கு தேவையில்லை, கர்த்தர் தான் உனக்கு தேவை, ஆண்டவர் தான் உனக்கு தேவை. அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாம் உனக்கு தருவேன் என்று சொன்ன பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார். அடுத்த வசனத்தை வாசிச்சு நாங்க எழுந்து ஜெபிக்க போறோம். வாசியம் அடுத்த வசனம். அப்பொழுது இயேசு அப்பாலே போ சாத்தானே, அப்பாலே போ சாத்தானே. அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க. அப்பாலே போ, அப்பாலே போ, தூர போ சாத்தானே, தூர போ சாத்தானே. அதனுடைய அர்த்தம் என்ன? எல்லாமே தூர போகட்டும். ஆமென் சொல்லுங்க. எனக்கு பசி என்றாலும், எனக்கு பட்டினி என்றாலும் கர்த்தரைத்தான் நம்புவேன், அவரைத்தான்
பயப்பட மாட்டேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அல்லேலூயா. ஆராதனை என்பது ஞாயிற்றுக்கிழமை 3 மணிக்கு தொடரப்பட்டதல்ல. அது ஒவ்வொரு நாள் போராட்டம். அல்லேலூயா. ஒவ்வொரு நாள் போராட்டம். ராப்பகல் போராட்டம். கனவுகள் மூலமாய் பிசாசு தொடுவான், தூதர்கள் மூலமாய் தொடுவான், பகலில வேலைகள் நம்முடைய உயர்வுகள் மூலமாய் தொடுவான். எல்லாவற்றின் மத்தியிலையும் அவரையே நம்பி, அவரையே நமஸ்கரித்து, அவர் மேலே விசுவாசம் வைத்து, அவருக்காகவே உன்னுடைய ஜீவனை ஒப்புக் கொடுக்கும் பொழுது அவர் நிச்சயமாய் உன்னை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. இதுவரைக்கும் யாரை நாங்கள் ஆராதிக்க கூடாது என்று நான் உங்களோடு பேசினேன். அடுத்த வாரம் கர்த்தருக்கு சித்தமாய் நாங்கள் ஜீவனோடு இருந்தால் நாங்கள் யாரை ஆராதிக்க வேண்டும், அந்த ஆளை எப்படி ஆராதிக்க வேண்டும் என்று உங்களுக்கு நான் சொல்லி தருவேன். அல்லேலூயா. கையெழுத்தி சொல்லுங்க. அல்லேலூயா. ஆவிக்குரிய சத்தியங்கள் இதில் இல்லாவிட்டாலும் எதிர்காலத்தில் கர்த்தருக்காக நிற்க வேண்டிய காரியங்களை முடிஞ்ச அளவுக்கு நான் உங்களுக்கு தெளிவாய் பேசி இருக்கிறேன். அல்லேலூயா சொல்லுங்க. விளங்கி இருக்குன்னு சொல்லுங்க மட்டும். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. சுருக்கம் இதுதான். மனுஷனுக்கு பயப்படாத. ஆமென். கனவுகளுக்கும் காணாதவைகளுக்கும் பயப்படாத. ஆமென். பிசாசுக்கு பயப்படாத. ஆமென். கர்த்தருக்கு மட்டும் பயப்படு. ஆமென். கொடுக்கிறது மனுஷனுக்கு கொடுக்காத. ஆமென். காணாததுக்கு கொடுக்காத. ஆமென். அல்லேலூயா. பிசாசுக்கு கொடுக்காத, கர்த்தருக்கு கொடு. அல்லேலூயா. அவருக்கு படை, அவருக்கு பிரதிஷ்டை பண்ணு, அவர் உன்னை ஆசீர்வதிப்பார். எழுந்து நிற்போம் தேவ சமூகத்துல. இந்த 2ஆம் மாசத்தின் 1வது ஞாயிற்றுக்கிழமையில எங்களுடைய ஆராதனைகளை சீர்தூக்கி பார்க்க கடும் புயல் வாரினும் பெரும் காற்று வீசினும் அவர் என்னை கைவிட மாட்டார். இயேசு ஒருபோதும் கைவிட மாட்டார். யார் கைவிட்டாலும் உண்மை இயேசு கைவிடவே மாட்டார். அவர் மேல் நம்பிக்கை வைத்து பாருங்கள், அவர் ஒருபோதும் கைவிடவே மாட்டார்.